ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு சுட சுட செஞ்சு சாப்பிடலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்க. ஒரு கொஞ்சம் கூட வைக்க மாட்டீங்க. குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் செம்மையாக சாப்பிடுவீங்க. வாங்க செய்யலாம். முதல்ல இதை அலசிக்கலாம். எடுத்துட்டோம். இப்போ அரிஞ்சிக்கலாம். நான் இது 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1 கிலோ கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். சிம்பிளாக பார்த்துக்கோங்க. நான் போடும்போது உங்ககிட்ட சொல்வேன். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அப்படியே போட்டு அரைச்சிடுவேன். தோலெல்லாம் எடுத்து வேறு ஒன்றுத்தில் வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு அரைச்சிடுவோம். இது மாதிரி எடுத்துடணும் ரெண்டுத்தையும். எனக்கு பிடிச்ச அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ஒன்றா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தம் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. எனக்கு தேவைக்கு இப்படி பண்ணிக்கலாம். பொரியலாக இருந்தால் தான் பெருசு பெருசு சின்ன சின்னதாக பண்ணணும். இந்த காரக்குழம்புக்கு இப்படி தான் பண்ணணும். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். அரைச்சிக்கலாம். இதில் போட்டுக்கலாம். இது எல்லாம் இதில் கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் போடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தால் தான் நல்லது. இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் முடிஞ்சிட்ருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சி எடுத்தாச்சு தனியாக. இப்போது இதை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் வறுத்துட்டு தான் இருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். தண்ணியெல்லாம் அப்போ தான் ஈரம் கொடுக்காது. ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப ஈர உடம்புக்கு அது செட் ஆகாது. அதனால் இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா அதில் இருக்க குளிர்ச்சி எல்லாம் போயிடும். கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். அதுக்குள்ளே நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உரித்து வச்ச பூண்டு, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயில் போடு. வாசம் எப்படி வருது பாருங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் வாசனை இருக்கும். இல்லைன்னா கருவேப்பிலை தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட் வராது. கலந்து விட்டுக்கலாம். நான் 1 கிலோன்னு சொல்லவே தான் உங்களுக்கு 200 கிராம் எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் 1/4 கிலோன்னா ஒரு 50 கிராம் ஊற்றுங்க. அரை கிலோன்னா 1 கிலோ 100 கிராம் ஊற்றுங்க.
இது 1 கிலோன்ன விட நான் அதுக்கு ஏற்ற மாதிரி போகிறேன். 3/4 கிலோவுக்கு 175 அந்த மாதிரி அப்படி கலந்துக்கோங்க. அப்படி கலந்து போட்டு விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கிறது போதும். இப்போ வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அளவெல்லாம் சொல்லிட்டேன் பாருங்கள். 1 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் 1/4 கிலோவா 1/2 கிலோவா 100 கிராமா கொஞ்சமாக எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்படி போட்டு செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும், கலர் மாறிடும். அழகாக நல்லா செம்மையாக இருக்கும். இது போல் செய்யுங்க. இது கொஞ்சம் பழைய புளினுவே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த கலரு. இப்போது இதை கொட்டி கலந்து விட்டுக்குவோம். நல்லா அந்த எருப்பு அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாரும் நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ சிம்மை ஹையில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்ததுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருந்தது எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கலந்து சிம்மில் வச்சு இதை வேக வச்சு இதை வறுத்து எடுக்கணும். நான் சொல்கிற பதம் தவறாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாறாமல் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். நான் எப்படி சொன்னேன்னா அப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் புரியும். நீங்கள் அரைவரையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் தெரியாது. நான் சொன்னதை படி நீங்கள் எல்லாமே போட்டுட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஆஃப் பண்ணிவிடுவோம். சரியா போச்சு. இவ்வளோ நேரம் அது வதக்கினேன், சிம்லேயே வதக்கினால. இப்போது எடுத்து அதில் கொட்டிக்குவோம். இப்போ இதை எடுத்து கொட்டி கலந்து விட்டுக்குவோம். 2 நிமிஷம் இங்கே வச்சுட்டு அங்கே திரும்பத்துலாம் அடி பிடிக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து கவனமாக அடி பிடிக்காமல் எடுத்து கொட்டணும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டோம். வாசம் கமன் தூக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சால் இது போல் சரிங்களா? குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நல்லா செய்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போது நம்ம இதெல்லாம் அலசி எடுத்து ஊற்றிக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணியாக வைக்க மாட்டேன், சேர்வா மாதிரி வைப்பேன். பாருங்கள். இப்படி போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமோ 10 நிமிஷமோ கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக போய்டும். இப்போது உப்பு போட்டுக்கலாம்.
இந்த உப்பு சரியாக போகும்னு போடுறேன். நீங்கள் வந்து இது வந்து 1 கிலோ, அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க. எப்போவுமே உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா எதுக்குமே உதவாது. நம்ம தேவைன்னாலும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது போட வேண்டிய அத்தனையும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கணும். தண்ணி எல்லாம் பதமாக திட்டமாக ஊற்றிட்டேன். தண்ணியை மட்டும் வச்சிடாதீங்க, கொஞ்சம் சேர்வா மாதிரி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். செட் ஆகல, இதை போட்டு மூடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கலாம். வீடியோ கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டிடுறேன். இதில் கலந்து விடுவோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சமையல் பார்த்துக்கோங்க. திரும்ப மூடி வச்சுருவோம். நான் செஞ்சது 1.5 மணி நேரம் இதுக்கு எடுத்துக்கினேன். ஆனால் உங்களுக்கு போடுறது 13 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். இன்னதோ இப்போ முடிச்சிட போகிறேன். எவ்வளோ டேஸ்ட்டாக என்ன சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்டேன். இப்போது கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி நல்லா செஞ்சுருக்கேனா? நீங்கள் வேணும்னா காரம் குறைச்சிக்கோங்க. இது திட்டமாக இந்த 1 கிலோவுக்கு தேவையான அத்தனையும் செம்மையாக சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு 13 நிமிஷம் தான் போட்டேன். ஆனால் நான் செஞ்சது 1.5 மணி நேரம் இது ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு நான் இது மாதிரி சமையல் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டு. இது மாதிரி சமையல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். நிறைய இது போல் செஞ்சு சாப்பிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லோரும் நீண்ட ஆரோக்கியமாக ஆயுள் விருத்தியோடு சகல சௌபாகியோடு பெருகி சந்தோஷமாக இருக்கணும். இது என்னோட வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ. ஆஃபீஸ் கிளம்பணும்.